ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறோம்ல, அந்த புன் சிரிப்பு கூட தர்மம் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. அது யாருன்னு சொல்லி தெரியுமா? உண்மையிலே தெரியல. தெரியல. சரி, நான் ஆப்ஷன் சொல்றேன், அதை வச்சு நீங்க கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ வந்து அப்துல் கலாம், ஆப்ஷன் பி ஐன்ஸ்டீன், ஆப்ஷன் சி இறை தூதர் முகமது நபி. இறை தூதர் மன்னர். ஆப்ஷன் சி நபி சார். நபி சொன்னாங்க. ஒரு முஸ்லீம் தூதராக தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்படிதான், அவராக தான் இருக்குங்க. அவராக தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்துல் கலாம். அப்துல் கலாம் தான். ஐன்ஸ்டீனா? முகமது நபி சொன்ன மாதிரி தான் அந்த இதில் பார்த்தா. இப்போ மூணாவது சொன்னியா என்னது அந்த முஸ்லீம் இது கிறிஸ்டின் பார்த்து சொன்னீங்கல்ல? அப்துல் கலாம் சார். முகமது நபியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன ஆன்சர் ரொம்ப சரி. ஓகே, நன்றி. எப்படி சொன்னீங்க அதை வச்சு? அவங்க தத்துவம், இஸ்லாமிய தத்துவம் மேக்சிமம் தர்மத்தை பற்றி நிறையா பேசுது, ஓகே. அதனால அது அப்படி சொல்லியிருப்பாங்க நான் நம்பினேன். இல்லை, அவங்க வந்து எப்பயுமே அவங்களுடைய குரான் வந்து சொல்கிறது வந்து மற்றவங்களோட அன்பாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட குரானோட அமைப்பு. குரான் அமைப்பில் எல்லா மதமும் அதை தான் சொல்லுது. மற்ற ஜீவராசிகளோட வந்து அன்பாக இருக்கணும்னு தான் சொல்லுது. அவங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவாங்க, நட்பாக இருக்கணும், அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு 10% வந்து இல்லாதவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடு இருக்குது. அதனால் அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா அவர் வந்து இஸ்லாம் அந்த இதில் இது இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை வச்சு சொல்கிறேன். மதச்சார்பற்று மக்களை வந்து நேசிக்கிறவங்க என்றைக்குமே ஒரு நல்ல மனுஷன் ஒன்று சொல்லி அதில் வந்து, ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை வந்திருக்கும். அதுதான் மேபி நீங்கள் எடுத்து வைக்க சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மேலே நம்ம புன்னகை செலுத்துறதே ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அந்த நோம்புல ஒரு 7வது இதுலேயோ 8வது நாள்லையோ அந்த இது சொல்லுவாங்க. ஓகே, அதில் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, அந்த மாதிரி எனக்கு ஒரு நாளைக்கு கேட்டு படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கேட்டு கரெக்டாக சொன்னீங்க. அவர் தான் சொன்னார். அவரை பற்றி வேறு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேறு அதிகமாக எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு ஆள். ஓகே. எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இதற்கு. ஓகே. அதனால் அந்த எந்த மதமாக இருந்தாலும், நான் வந்து இந்து மதமாக இருந்தாலும் அந்த மதமாக இருந்தாலும் அவர் குடிக்க எனக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அப்துல் கலாம் சார். ஆமாம். எதை வச்சு சொல்கிறீங்க? ஏன்னா அவர் இந்த மாதிரி வெரைட்டியான விஷயங்கள்லாம் சொல்லுவார். அதாவது கனவு காணுங்கள் அப்படிலாம் சொல்லுவார். அதை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் அப்படிங்கிறது ராங் ஆன்சர். அப்துல் கலாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறையவே சொல்லியிருக்காரு, நிறைய கோட்ஸ், நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் நான் சொன்ன இந்த எக்ஸாக்ட் கோட் சொன்னது அவர் இல்லை. சரி, சரியான ஆன்சர் என்னன்னா, அண்ணா சொன்ன மாதிரி முஸ்லீம்கள் இறை தூதரா நம்புற முகமது நபி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. அதாவது ஒருத்தரை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது தர்மம். ஓகே, உங்கள் மூலியமா ஒன்று கற்றுக்கிட்டேன். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தர்மம் பண்ணணும்னா காசு தான் கொடுக்கணும், இல்லை யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை, அதை மாதிரி ஒரு புது விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுவே இவர் எனக்கு தர்மம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.